டாபிக் பட்ஜெட். சரி, பட்ஜெட் ஏன் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய என்ன இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. பல மாநிலங்களுக்கு என்ன பண்ணல, நிதி ஒதுக்கலை அப்படின்ற கருத்தெல்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டுன்றது ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்த அரசியலமைப்பில் பட்ஜெட்டுன்றது ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஏன்னா நம்ம பாடத்தை தவிர்த்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு சிட்டிசன், நம்ம ஒரு குடிமகனாக பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணுறாங்க, அதில் என்னென்னலாம் செய்வாங்க, அதில் என்னென்னலாம் உள்ளடக்கும் அப்படின்றத நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ பட்ஜெட்டோட தலைப்புகள்னு எடுத்துக்கிட்டால் இன்ட்ரடக்ஷன், முன்னுரை, அப்புறம் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், அரசியல் அமைப்பில் பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபண்ட்ஸ், நிதி, பட்ஜெட் போடுறதுக்கான நிதி எங்கேருந்து வருது அப்படின்றது, அதுக்கப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் எனக்மெண்ட் ஆஃப் பட்ஜெட் தாக்கல் செய்ய எத்தனை நிலையை அடையணும், ஒரு பட்ஜெட் என்னது முதல் முறை வாசிக்கிறதுல ஆரம்பித்து அதை பட்ஜெட்டை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா எத்தனை நிலையை அடையணும் அப்படின்னா 6 ஸ்டேஜஸ். அது என்னென்ன, ஒவ்வொரு ஸ்டேஜஸில் என்னென்ன கடக்கணும், என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்றத பார்ப்போம். சரியா? இப்போ இன்ட்ரடக்ஷன் எடுத்துக்கிட்டால் ஆர்டிகல் 112 இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசியலமைப்பில் சரத்து 112 பட்ஜெட் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், பட்ஜெட்டுங்கிற வார்த்தை எங்கேயுமே இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்படலை. ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதி அறிக்கை அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பல முறை தேர்வில், டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. பட்ஜெட்டோட சரத்து என்ன, ஆர்டிக்கல் என்ன கேட்பாங்க, 112. அதே மாதிரி பட்ஜெட்டுன்ற வார்த்தை அரசியல் அமைப்பில் எங்கேயுமே இடம்பெறலை. மாறா என்ன வார்த்தை இடம்பெற்றிருக்குன்னா ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதி அறிக்கை அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இடம்பெற்று இருக்கு. சரியா? சரி, இப்போ ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை தான். இது என்ன பட்ஜெட்டுன்றது எதை பற்றி பேசும் அப்படின்னா, வரவு மற்றும் செலவு, ரிசிப்ட் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, இந்த ஆண்டில் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அதை நம்ம என்னது எப்படிலாம் செலவு பண்ண போகிறோம் அப்படின்றதா என்னது இந்த பட்ஜெட். வரவு மற்றும் செலவுகளை பற்றி கூறுவது பட்ஜெட் அப்படின்றது. சரியா? இது பொதுவாக நம்ம நிதி ஆண்டு, ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது எப்போ வரைக்கும், 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும், மார்ச் 31 மார்ச் வரைக்கும். இது என்னது ஃபினான்ஷியல் இயர்னு. இப்போ நம்ம போடப்படுற பட்ஜெட்டு எங்கேருந்து செலவிடப்படும், ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 31 மார்ச், அடுத்த ஆண்டு 31 மார்ச் வரைக்கும் செலவிடப்படும். சரியா? பட்ஜெட் அப்படின்றது என்னென்னா, பட்ஜெட்டோட வரலாறு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல பட்ஜெட் மத்திய பட்ஜெட், சென்ட்ரல் பட்ஜெட் அப்படின்னு இருக்கு. 1921 எப்போ, 1921 அக்வோத் குழு, ACWORTH, அக்வோத் குழு, அவரோட பரிந்துரையில் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட்னு 2 தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. மத்திய பட்ஜெட்டு, ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. ரயில்வே பட்ஜெட் என்ன பண்ணுறாங்க, பிப்ரவரி மாதத்தில் 3வது வாரத்தில் என்ன பண்ணுறாங்க, ரயில்வே அமைச்சர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு. சென்ட்ரல் பட்ஜெட், மத்திய பட்ஜெட் என்ன பண்ணுறாங்கன்னா, நிதி அமைச்சர் இருக்காங்களா, நிதி அமைச்சர் என்ன பண்ணாங்க, கடைசி வேலை நாளில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, பிப்ரவரியில் லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் பிப்ரவரியில் இறுதி வேலை நாளில் கொண்டு என்ன பண்ணுவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. ஏன் இறுதி நாள் சொல்லியிருக்கோம், பிப்ரவரியில் லீப் இயர்லாம் வரும் சில ஆண்டுகள், அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இறுதி வேலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அரசியல் அமைப்பு. இது என்ன பண்ணுறாங்கன்னா 2017 திரும்ப ஒன்று சேர்க்குறாங்க. சரி, அந்த ஒன்று சேர்க்கறதுக்கு எந்த கமிட்டியோட குழு பரிந்துரைச்சு அப்படின்னா, பிபிக் டெப்ராய், பிபிக் டெப்ராய் கமிட்டி, அவங்களோட பரிந்துரை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, 2017 திரும்ப 2த்தையும் ஒன்று சேர்த்துறாங்க. இந்த பிபிக் டிஎன்பிசி தேர்வில் கேட்ட கேள்வி, பிபிக் டெப்ராய்க்கு உள்ள எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றாங்க அப்படின்னு, எத்தனை மெம்பர் கமிட்டி, 5 மெம்பர் கமிட்டி. சரியா? இட் இஸ் எ 5 மெம்பர் கமிட்டி. இந்த குழுவில் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கணும், 5 உறுப்பினர்களை கொண்ட குழு இது. சரியா? சரி, அதுக்கப்புறம் 2017 என்ன கையாண்டுட்டு வராங்க அப்படின்னா, என்னது பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, நிதி அமைச்சர் அவர்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டை வாசிச்சிருவாங்க. சரியா? இதுதான் இப்போ இந்த பட்ஜெட்டுன்றத ஒரு இன்ட்ரடக்ஷனும் அந்த வரலாறும். இப்படி தான் பட்ஜெட் இருந்துச்சு. முதல்ல 2021 2த்தையும் பிரித்தாங்க, மத்திய பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட்னு. 2017 திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, 2த்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரியா? இதுதான் சுருக்கமானது. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன், அரசியல் அமைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பை பிரசிடென்ட், இவர் யாரோட பட்ஜெட்ன்றது யாரோட ரெக்கமெண்டேஷனில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னா, யாரோட பரிந்துரையின் பேரில், பிரசிடென்ட் அவரோட ரெக்கமெண்டேஷன்ல என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டை என்ன பண்ணுவாங்க, ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நோ மணி பில் கேன் பி ட்ரான் வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு. இப்போ இது பண மசோதா, சாதாரண மசோதான்னு பார்த்துருக்கோம். சாதாரண மசோதானா நம்ம என்ன பண்ணோம்,
ஒரு ஒரு தீர்மானம் வந்து ஒரு சட்டமாக மாற்றப்படுது, ஒரு பில்லு வந்து ஆக்டாக மாறுது அப்படின்னா என்னது? அது சாதாரண மசோதா. சரியா? ஒரு மசோதா ஒரு சட்டமாக்கணும், அது சாதாரண. பண மசோதா மணி பில் அப்படின்னா இந்தியாவோட வரவு செலவுகளை பற்றி பேசினா அது என்னது? மணி பில் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த பட்ஜெட்டுன்றது எதுக்குள்ளதான் அடங்கும்? மணி பில்லோட ஒரு டைப் தான். அப்போ என்ன 9 என்ன பண்ணுவாங்க? இது பிரசிடென்ட்டோட முன் ஒப்புதல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்றது. பார்லிமெண்ட் கேன், அரசியல் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்றம் நினைச்சா வரியை குறைக்கலாம், சரியா, இல்லை நீக்கலாம், அது அதிகரிக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்டிருக்க வரி என்னென்னமோ அதை கட்டணும். அதை தாண்டி பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்தால் என்ன பண்ணலாம்னா வரி குறைக்கிறதுக்கான உரிமை இருக்குது. என்னது? பார்லிமெண்ட் கேன் ரெடியூஸ் ஆர் அபாலிஷ் பட் cannot இன்க்ரீஸ் த டேக்ஸ் அப்படின்னு சொல்லுது. சரியா? இது அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டது. சரியா? இது எங்கே தான் அறிமுகப்படுத்தணும்? பட்ஜெட்ன்றது எங்கே தான் அறிமுகப்படுத்தப்படணும்? மக்களவையில் தான். ஷுட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த லோக்சபா. மக்களவையில் தான். நம்ம போன தலைப்பிலே பார்த்தோம். மக்களவைனா என்ன, மாநிலங்களவைனா என்ன. இந்த மக்களவையில் தான் என்ன பண்ணணும்? அறிமுகப்படுத்தணும் இந்த மசோதா. சரியா? ஏன் மக்களவையில் தான் அறிமுகப்படுத்தணும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க. சரியா? சரி, அதனால என்ன பண்ணணும்? மக்களவையில் தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ராஜ்யசபாவுக்கு இதுக்கு அதிகாரம் எவ்வளவு நாள் வந்து இது ராஜ்யசபாவில் வந்து 14 நாட்கள். ராஜ்யசபா வந்து என்ன பண்ணணும்? 14 நாளுக்குள்ள இதனை நிறைவேற்றி கொடுத்துடணும். சரி, 14 நாளுக்கு மேல அங்க வச்சிருக்காங்கன்னா என்ன ஆயிடும்? தானாவே நிறைவேறினதா என்ன பண்ணுவாங்க? பில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர்கிட்ட எடுத்துட்டு போயிடுவாங்க. சரியா? சரி, இப்போ என்னன்னா இந்த நிதியை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவினத்தை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மேட் அப்படின்னு சொல்லிட்டு, சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் எடுக்கப்பட்ட செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கு. அந்த எடுக்கப்பட்ட செலவினத்துக்கு என்னன்னா வாக்களிக்கிற உரிமை கிடையாது, வாக்களிக்க மாட்டாங்க அது மேல. அப்படி என்ன சார், ஏன் அதை வந்து எடுக்கப்பட்ட உரிமை சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஏன் ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அது என்னன்னா அரசாங்கத்துக்கு தேவையான சம்பளங்கள் மற்றும் ஊதியங்கள், சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ். பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்களா, பட்ஜெட் போட்டுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம கிட்ட வந்து வரப்போற மாசத்துக்கு எப்படி என்ன செலவு பண்ண போறோம்னு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கோம். அப்போ எடுத்து செலவு பட்ஜெட் சூழ்நிலை அங்கே எடுக்க முடியாது, அமௌண்ட்டை எடுக்க முடியாது. அப்போ ஆனால் என்ன பண்ண, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். அப்போ அந்த சம்பளங்களுக்கும் ஊதியங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அதை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுப்பாங்க. ஆனால் அதை வாக்களிக்க மாட்டாங்க அதன் மீது. அதுதான் என்னதுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஹேஸ் நோ பவர் டு ஓட் ஆன் இட் ஆர் நான் ஓட்டபிள் பார்ட் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டில் வாக்கு செலுத்தாத பகுதி இது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் என்னது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அப்படி அரசியல் அமைப்பில் பட்ஜெட்டை பற்றி என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றது. சரியா? அதுக்கு அடுத்தது பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், நமக்கு நிதியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபண்ட்ஸ் ஆர்டிகல் 266 267 என்ன பண்ணியிருக்காங்க, நிதியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அந்த நிதி என்னன்னா, நிதியை எப்பயுமே 3 விதமாக பிரிக்கப்படும். சரியா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, தொகுப்பு நிதி, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 266 பிரிவு 1, ஆர்டிகல் 266 கிளாஸ் 1. சரியா? அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வருமானம் எப்படி வரும், செலவு என்ன, வரவு செலவு, அதுதான் வருமானம் எப்படி வரும்னா, இருக்க எல்லா டாக்ஸஸும் வரிகள் எல்லாமே இது உள்ளதான் என்னது இந்த இதில் தான் வைப்பாங்க. எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது, சம்பளங்கள் கொடுக்குறது, பட்ஜெட் போடுறது, இது எல்லாமே இது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து தான். சரியா? சரி, இது ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சிச்சு. சரியா? கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 267 அரசியல் அமைப்பில் சொல்லியிருக்காங்க. 267 என்னது, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவசர கால நிதி யார் வைப்பு நிதி அப்படின்வாங்க. சரியா? இது எப்படி இன்கம்னா, பட்ஜெட் போடும்போது என்ன பண்ணுவாங்க, இது தனியாக எடுத்து வைப்பாங்க. இது யாரோட அதிகார வரம்பில் இருக்குன்னா, பிரசிடென்ட்டோட அதிகார வரம்பில் இருக்கும். பிரசிடென்ட்டோட ஒப்புதல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இதுல இருந்து எடுக்க முடியாது. இது பெரும்பாலும் எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, அவசர கால நிதி, அவசர காலத்தின் போது என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்திப்பாங்க. சரி, மூணாவதா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி சரத்து 266 உட்பிரிவு 2 266 கிளாஸ் 2. சரியா? அதில் இன்கம்ன்றது எப்படி வரும் அப்படின்னா, ஸ்மால் சேவிங்ஸு, நம்ம சேவிங் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோமா அது, போஸ்டல் சேவிங்ஸு, எஃப்டி, ஆர்டி, இது எல்லாமே அதில் வரும், இன்கமில் வரும். சரியா? எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னா, இந்திய அரசாங்கம் என்ன பண்ணும், அன்றாட செலவினத்துக்கு தேவைன்னா என்ன பண்ணும், எடுத்து செலவு பண்ணிக்கும். சரியா? ஆனால் இட் இஸ் எ 2-வே பேமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்களோட நிதி, மக்கள் திரும்பி கேட்கும்போது என்ன பண்ணணும், இது கொடுத்தே ஆகணும். ஒருத்தர் வந்து ஆர்டி போட்டுகிட்டே வராரு,
கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக போட்டுகிட்டே வராரு. இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக எஃப்டி போட்டிருக்காங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். அவர் எப்போ தான் கேட்க போகிறாரு, 5 இயர்ஸ் கழிச்சு தான் கேட்க போகிறாரு. சரி, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, அன்றாட தேவைக்காக என்ன பண்ணுவோம், அரசாங்கம் எடுத்து செலவு பண்ணுங்க. இதுதான் அப்போ பட்ஜெட்ன்றது எந்த நிதியிலிருந்து போடப்படும், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்த சரத்து 266 பிரிவு 1ல் வரி மூலிமா வர்றதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட் போட போகிறோம். சரியா? இப்போ பட்ஜெட்டை எப்படி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் 6 நிலையை அடையணும். ஒரு பட்ஜெட் இருக்குன்னா அது 6 ஸ்டேஜஸை பாஸ் பண்ணாதான் என்ன பண்ணணும், அது பட்ஜெட் நிறைவேறதாக சொல்லப்படும். சரியா? சரி, இப்போ பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, வாசிக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், பரிந்துரைப்பார், பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தொடர் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் என்ன பண்ணுவாங்க, என்னைக்கு, பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. புரியுதா? அது பிப்ரவரி 1ஆம் தேதி. சரியா? இதில் வெறுமன பட்ஜெட்டோட தலைப்பு மற்றும் அதோட மைய கருத்து எல்லாமே படிப்பாங்க. சரியா? ஜெனரல் டிஸ்கஷன். சரியா? இப்போ என்ன பண்ணுவாங்க, கருத்து பரிமாற்றம் செய்வாங்க. முதல்ல வாசிச்சு முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்தது கருத்து பரிமாற்றம் நடக்கும். சரியா? அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம அது மேலே கருத்து பரிமாற்றம் செய்ய முடியும். எடுத்து அவங்க வாசிக்கும் போதே கேள்வி கேட்டுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியாது, அவங்க என்ன சொல்ல வராங்க ஃபுல்லாக, பட்ஜெட் ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியாமல் போய்டும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா முறையாக ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட்டை வாசித்தல் அப்படின்றது. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் ஜெனரல் டிஸ்கஷன், கருத்து பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவை வந்து 3லேருந்து 4 வாரம் என்ன பண்ணுவாங்க, ஒத்தி வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் அவங்க பார்க்கணும்ல. அதனால என்ன பண்ணுவாங்க, அவையை ஒத்தி வச்சு என்ன பண்ணுவாங்க, கருத்து பரிமாற்றம் செய்வாங்க. அதுக்கப்புறம் 3லேருந்து 4 வாரம் கழிச்சு வந்து என்ன பண்ணுவாங்க, இதை என்ன பண்ணுவாங்க, கல்விக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க, இது போதுமா போதாதா அப்படின்ற கருத்து பரிமாற்றம் பண்ணுவாங்க. கல்விக்கு இவ்வளோ, பெண்கள் மேம்படுத்துதலுக்கு இவ்வளோ, என்னென்ன துறைக்கெல்லாம், விவசாயத்துறைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையாக என்ன பண்ணுவாங்க, கருத்து பரிமாற்றம் செய்வாங்க. அடுத்தது ஸ்க்ரூட்டனி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் இருக்குது. சரியா? 1993ல் இந்த கமிட்டிஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. சரியா? துவக்கத்தில் 14-16 குழுக்கள் தான் என்ன பண்ணாங்க, அந்த கமிட்டிஸ் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி அண்டு அடாக் கமிட்டி அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி அண்டு அடாக். அடாக்னு நீங்கள் நிறைய இடத்துல வார்த்தை பார்க்க, ADHOC அடாக்னு நீங்கள் நிறைய இடத்துல வார்த்தை பார்க்கலாம். அப்படின்னா அடால் தான் என்னது, தற்காலிகமாக. நிரந்தர குழுக்கள் தற்காலிகமான குழுக்கள்னு சொல்லிட்டு 1993 என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அதோட அந்த குழுக்களோட அந்த டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸோட எண்ணிக்கை ஏற்றுறாங்க. இப்போ 2004. சரியா? இப்போ மொத்தம் எத்தனை துறைகள் இருக்குது, அதாவது டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் 24 டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு கமிட்டிலையும் அவங்கவுங்க துறையை எடுத்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அலசி ஆராய சொல்லி அது ரீதியாக நம்ம பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. சரியா? அதுதான் இந்த ஸ்க்ரூட்டனி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ். இது 3ஆவது நிலை. இது முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போவோம், 4ஆவது நிலை ஆகும். சரியா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, படிச்சுட்டாங்க, அது மேலே கருத்து பரிமாற்றம் பண்ணிட்டோம், டிபார்ட்மெண்ட் அதோட கருத்துக்களை கொடுத்துருச்சு. அப்போ என்ன பண்ண, ஓட் பண்ண, வாக்களிக்க கொடுப்பாங்க. ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட். டிமாண்டு, கிராண்ட். டிமாண்ட்னா தேவை, கிராண்ட்னா வழங்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் எங்களோட தேவை அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா வைப்பாங்க. அது ஒவ்வொன்றும் மேலேயும் வாக்களித்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாக்களிக்கப்பட்டு அது என்னது, ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ராஜ்யசபாவுக்கு வந்து இந்த பட்ஜெட் மேலே வாக்களிக்கும் அதிகாரம் கிடையாது. லோக்சபா மட்டும்தான் வாக்களிக்கும். சரி, அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. 14 நாள் வச்சுருந்து என்ன பண்ணுவாங்க, கருத்து பரிமாற்றம் செய்வாங்க. இங்கே எத்தனை நிலை அடையுதோ அதே மாதிரி அங்கேயும் போகும். சரி, ஆனால் வாக்களிக்கும் அதிகாரம் கிடையாது. சரியா? இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மேடு, இதுல வாக்களிக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் மேடு இந்த பகுதி. சரியா? சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் மேடுன்னு சொல்லிட்டு. சரியா? எடுக்கப்பட்டவை, உருவாக்கப்பட்டவைன்னு. அப்போ இது என்னென்னலாம் வந்து உருவாக்கியிருக்காங்க, என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, வாக்களிப்பாங்க. சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் மேலே வாக்களிக்க மாட்டாங்க. சரியா? ராஜ்யசபாவுக்கு வாக்களிக்கிற அதிகாரம் கிடையாது. எக்ஸ்பெண்டிச்சர் மேடு அதில் என்ன பண்ண மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. சரியா? இது சரியா? மொத்தமாக 109 டிமாண்ட்ஸ் இருக்கும். தேவைகள் வந்து என்னது, மொத்தம் 109 இருக்கும். 103(9)(6)ன்னு பிரிப்பாங்க. 103ன்றது சிவில், பொது. 6ன்றது பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ ஒவ்வொரு பகுதியாக வச்சு என்ன பண்ணுவாங்க, வாக்களிப்பாங்க. ரயில்வேல எத்தனை பிரிவுகள் இருக்குன்னா 32
பிரிவுகள் இருக்கும். ரயில்வேயோட தேவைகள் 32 தேவைகள் இருக்கும். சரியா? இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவாங்க, வாக்களிப்பாங்க. வாக்களிக்கிறதுக்கு எத்தனை நாள் வழங்கப்படும்? 26 நாட்கள் வழங்கப்படும். 26 நாட்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒவ்வொன்று மீதும் வாக்களிச்சிடணும். சரியா? மொத்தமாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் கொடுப்பாங்க? 75 days, 75 நாட்கள் கொடுப்பாங்க. சரியா? சரி, இந்த நிலையில் ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். சரி, இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த குறைகளை சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ண முடியல, இதில் இந்த கல்வி மேம்பாட்டிற்கு நீங்கள் ஒதுக்கி இருக்குது எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை அதிகரிக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி அதிகரிக்க சொல்கிறாங்க. அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாலிசி கட் மோஷன்ஸ், எக்கனாமிக் கட் மோஷன், டோக்கன் கட் மோஷன் 3 விதமான நிதி குறைப்பு மசோதா கொண்டு வருவாங்க. பட்ஜெட்டில் நிதி குறைப்பு மசோதா எந்த நிலையை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியோட ரிப்பீட்டட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறது. எந்த நிலை? 4வது நிலை, ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட். தேவைகள் மீது வாக்களிக்கும் நிலையில தான் என்ன பண்ணுவோம், இந்த பட்ஜெட்டோட நிதி குறைப்பு மசோதா நம்ம கொண்டு வருவோம். சரியா? சரி, பாலிசி கட் மோஷன் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல நமக்கு அந்த பகுதி நமக்கு விருப்பமே கிடையாது, அந்த நிதி ஒதுக்குறது என்னது தேவையற்றது அப்படின்றா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை என்ன பண்ணுங்க, ₹1 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, உறுப்பினர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு வேலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன்ற அரசாங்கம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, பின்ற அரசாங்கம் இருக்கு, அவங்களுக்கு இந்த திட்டம் பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உறுப்பினர்கள் எல்லாரையும் ஒப்புதல் பெறப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் கிட்ட, சபாநாயகர்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, நிதி குறைப்பு மசோதா கொண்டு வராங்க, பாலிசி கட் மோஷன், ₹1 குறைக்கும் மசோதா கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, சபாநாயகர் வாசிப்பார். இது எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும், ஆளுங்கட்சி ஒத்துக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே அது கொண்டு வரப்படுது. பட்ஜெட்ன்றது யாரு, ஆளுங்கட்சி தான், அரசாங்கம் ஆளுங்கட்சி தான் கொண்டு வருது. அப்போ அதுக்கு எதிராக கொண்டு வரும்போது என்ன ஆகும், அது நிறைவேறாது. அந்த மசோதா என்னது, அது தீர்மானம், நிதி குறைப்பு தீர்மானம் நிறைவேறாது. அதே மாதிரி எக்கனாமிக் கட் மோஷன் என்னது, பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைங்க, இதில் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ தேவைப்படாது இந்த வருஷம், இதை விட கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ டோக்கன் கட் மோஷன் அப்படின்னா ₹100, மொத்த ரூபாயில ₹100 குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. மொத்த ஒரு 500 கோடி ஒதுக்கிறதுல ₹100 குறைச்சி என்ன பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்களோட எதிர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னா, இவ்வளோ தேவைப்படுறது, இன்னும் கொஞ்சம் அதில் குறைக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த டோக்கன் கட் மோஷன் அப்படின்ற ₹100 மொத்த நிதியில் ₹100 குறைக்கும் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும். இதுதான் நிதி குறைப்பு மசோதா அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? இது என்னது, ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் 4வது நிலையில் தான் என்னது, இது நிறைவேற்றப்படும். இப்போ அடுத்த நிலையாடு, அப்போ பாசிங் ஆஃப் அப்ராப்ரேஷன் பில் அப்படின்னா 2 மாத தேவைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நிதி எடுப்போம். இப்போ பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பிப்ரவரி ஆரம்பித்து பிப்ரவரி பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட ஏப்ரல் கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கும். அப்போ அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும்ல. அப்போ அந்த 2 மாத தேவைக்காக, சரி 2 மாத தேவைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மொத்த நிதியிலேருந்து நம்ம பணம் எடுப்போம். சரியா? அது எப்போனா ஜெனரல் டிஸ்கஷன் ஸ்டேஜ் 2வது நிலையை கடந்திருக்கணும். 2வது நிலையை கடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, 2 மாதத்துக்கு மொத்தமாக 12 மாதங்கள் இருக்கா, அப்போ 6ல் 1 பங்கு, 2 மாதம் தேவை, 6ல் 1 பங்கு, 6 மாதம், அதாவது 6ல் 1 பங்கு எடுத்துக்குவாங்க. சரியா? 2 மாதம் தேவைக்காக. அதில் டிஎன்பிசியோட ரிப்பீட்டட் கொஸ்டின், இது பட்ஜெட்டில் எந்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட்டை எடுப்பாங்க அப்படின்றது. அப்போ 1/6, 2 மாத தேவைன்ற மொத்த நிதியில் 6ல் 1 பங்கு எடுக்கணும் அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டது. இது 5வது நிலை. கடைசியாக என்னது, பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில். இப்போ என்ன பண்ணோம், எல்லாமே ஒவ்வொன்றா வாக்களிச்சுட்டாங்க. 2 மாத தேவைக்காக நிதி வழங்கப்பட்டது. மொத்தமாக 75 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது. சரியா? அப்போ என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு மொத்தமாக இதுதான் பட்ஜெட்டு, எல்லாரும் வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நிதி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஒவ்வொரு துறை ரீதியாக என்ன பண்ணுவோம், நிதி ஒதுக்கிடும். அதுக்கு மொத்தமாக எத்தனை நாள், இந்த பட்ஜெட் மொத்தமும் பாஸ் ஆகிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுது, 75 நாட்கள் தேவைப்படுது. இவ்வளோதான் பட்ஜெட். புரியுதா? பட்ஜெட்டோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், ஹிஸ்ட்ரி பார்த்தோம், அது முன்னே எப்படி இருந்துச்சு, இப்படி பிரித்தாங்க, எப்போ 1921 பிரித்தாங்க, திரும்ப 2017 சேர்த்துட்டாங்க. அப்புறம் அரசியல் அமைப்பில் பட்ஜெட்டை பற்றி என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, ஃபண்ட்ஸ், நிதினா என்ன, 3 விதமான நிதி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பட்ஜெட் எத்தனை ஸ்டேஜை பாஸ் பண்ணணும், ஒரு பட்ஜெட் நிறைவேறணும் அப்படின்றது. சரியா? புரியுதா? சரி, நம்ம காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன பண்ண போகிறோம்,
தெள்ள தெளிவாக மாணவர்களுக்கு புரியும் விதமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் தினசரி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.